நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் அந்த பண ஆசை விடவில்லை. பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவ தன் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறது. கர்த்தர் அதான் ஒரு வார்த்தை, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வசனத்தை அப்படியே மாற்றி கல்யாணம் ஆனோன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறது. போய் நல்லா சம்பாதிச்சுட்டு அவன் அங்க வெயிலே, அவன் ஏதோ வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போறான்னு சொன்ன உடனே எங்கேயோ போய் நல்லா ஏசி ரூம்ல இருந்து சம்பாதிச்சுட்டு வரானுங்கிற இங்க இருக்கிறவங்களுக்கு அனுப்பி. அப்படி கிடையாது. அவன் அங்க போய் படாத பாடப்பட்டு சம்பாதி இங்க பெண்டாட்டி ஆடம்பரமான வாழ்க்கை, பெண்டாட்டியும் பிள்ளைகளும். நாளுக்கு ஆண்டவர் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கல்யாணம் ஆச்சா கணவன் மனைவியாக சேர்ந்து வாழதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு பட ஆசை வந்த உடனே கணவனை விரட்டி விட்டுறது. நீ எப்படியாவது போய் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு எனக்கு கொண்டு போடு, நான் ஊரெல்லாம் சுத்தி ஆடம்பரமா வாழ்றேன். இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். தேவன் இதை அறிவிருக்கிறார். தேவன் இதை அறிவிருக்கிறார். இந்தியாவில் இல்லாத வேலையா வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது. இப்போ சிலவங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் கடன்கள் இருக்கும், கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது, போய் சம்பாதிக்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன், வருகிற வருமானம் போதும் என்று தன் குடும்பத்தோடு தன் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழுகிறது தான் பெஸ்ட். அதுதான் நல்லது. நம்ம பணம் வேண்டும், பண ஆசை, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி போய் நம்ம மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு பிரிந்து இப்படி போய் வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். சொற்ப நாட்கள் இருக்குது. நம் குடும்பத்தோடு அதை சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் பொல்லாத சிக்கல்ல சிக்குவார். எத்தனை நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். பெண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல 2 மாசத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு காரியங்கள், தவறான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அது நாங்க சொல்றதுக்கு இல்லை. அதுல இந்த மாதிரிப்பட்ட பண ஆசைகள் நமக்கு வேண்டாம் என்று இந்த நாட்கள் அடங்கி சொல்ல. அதுல 11வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடு ஓடுங்கிறார் ஆண்டவர். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் உனக்கு வேண்டாம். ஒரு பண ஆசை இச்சையில, கேட்டுல, அழிவுல, மதிகேடு எந்தெந்த காரியத்துல கொண்டு விடுது பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனிதர்களுக்கு தான் நான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.